அல்லேலூயா. இங்கே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த திருமணத்தை இந்த தேவாலயத்தில் வைத்து நாம் நடத்த இருக்கிறோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அதனால் இந்த திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கடவுளை நோக்கி பார்த்து இந்த குடும்பத்தை மாத்திரமல்ல நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த திருமணத்திற்காக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த திருமண பந்தத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் இந்த ஆலயத்தில் நிறைவேற்ற போகிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு கண்டு ஏற்ற துணையை நீர் உண்டாக்கினீரப்பா. அருமையான சிவா என்ற மோசஸ் தம்பியுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் அந்த ஏற்ற துணை அவர் கரம் பிடிக்க போகிறார். உம்முடைய சமூகத்திலே அவர் வந்திருக்கிறாரப்பா. அருமையான இரு குடும்பத்தார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்துல செய்ய போகிற இந்த திருமணம் ஆயுசு நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த இடத்துல நல்ல ஒரு மனதை தாங்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலின் சரணத்தை பாடுவாங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மணமகளை வேகமாக கூட்டிகிட்டு ஒடியாந்துடக்கூடாது, சரிங்களா? மெல்ல கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா மணமகள் எப்படி மெல்ல நடந்து வருவாங்களோ அது மாதிரி நடந்து வந்து இந்த சிவா தம்பியோடைய பக்கத்தில் அமர செய்யணும். இப்பொழுது ஒரு சரணத்தை பாடுவாங்க. நல்லவர், இவ்வளோ மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்கப்பா. ஓகே, இப்பொழுதும் இந்த திருமணத்தை நடத்த இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 128வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சரி, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். இது முக்கியமாக இந்த திருமண பந்தத்தில் இருக்கிற மணமகளுக்கும் மணமகனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். சரிங்களா? பல கனவுகளோடு இவங்க இருப்பாங்க. சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கிறீங்கல்ல, சந்திக்க தான் செய்வாங்க, ஊட்டியில் போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒருவேளை இவங்க இங்கே உட்காந்துருந்தாலும் எந்த ஊரில் டூயட் பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை. பாப்பா பிரியா நிமிர்ந்து பாருமா. ஓகே, சரி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். சில கணவன்மார்கள் சட்டையை தூக்கி விட்டு சொன்னால் எவ்வளோக்கும் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ யாருக்கு வேணாலும் பயப்படாமல் இருந்துக்கோ, ஆனால் கடவுளுக்கு பயப்படணும். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறது யார்? கர்த்தர். அதாவது இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இங்கே இருக்கிற இந்த மோசஸுடைய உன்னுடைய மனைவி இனிமேல் உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்க போகிறாங்க தெரியுமா? கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்க போகிறார்கள். இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைகள்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க போகிறார்கள். ஒலிவ மரம் என்பது மிகவும் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மரம். அந்த மரத்தில் இருக்கிற இலையாக இருக்கட்டும், அந்த மரத்தில் இருக்கிற பட்டையாக இருக்கட்டும், வேராக இருக்கட்டும், அவ்வளோ விலை உயர்ந்ததாம். சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஒலிவ மரம் இருந்தாலே அவங்க நல்லா பணக்காராங்களாம். அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அதனால் இந்த நாளில் இருந்து சிவா மோசஸ் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக இருப்பார். இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் சபையில் எங்கள் வாலிபர்களுக்கு மத்தியிலும் சரி, பெரியவங்களுக்கும் நல்ல பேர் இருக்குது. என்ன தம்பி? அவனே ஆமாண்டான். உண்மையிலே சிவாவை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பையன். ஏதாவது ஒரு ப்ரேயர் இருந்தால், இன்றைக்கி கூட அவனுக்கு திருமணம், தம்பி அடுத்த மாதம் திருவிருந்து எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லைண்ணே, நான் திருவிருந்துக்கு வந்துடுவேன், வந்து அதில் நான் பங்கு பெறுவேன், கடவுளுக்கு நான் இணக்கமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் இந்த தம்பி இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த பிரியாவும் என்ன செய்யணும்னா, ஒரு திராட்சை கொடியை போல இவர்கள் இருக்க வேண்டும். ஒரு திராட்சை கொடி எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல நட்டு வச்சோன்னா அங்கேருந்து படர்ந்து போய் அங்கே கனி தரும், அங்கேருந்து போய் இங்கே கனி தரும். அதே போல தான் இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் பாலமாக இருக்க போகிறது யார்? இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் அன்பினாலே பாலமாக இருக்க போகிறது யார்? பிரியா. நிறைய திருமணத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சந்தோஷமாக எங்கள் குடும்பம் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி ஒருத்தைய கூப்பிட்டு வந்தோம், அதோடு முடிஞ்சிச்சு பாஸ்டர், திசை தெரிக்காமல் ஓடிட்டோம் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத புத்தகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெபேக்காலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ரெபேக்கால் என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து, அங்கே வந்திருக்கிற அந்த நபருக்கும் தண்ணீரை எடுத்து கொடுத்து அந்த இடத்துல கனத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன்ப்பா. இனிமேல் பிரியாவுடைய வீட்டிலேருந்து யார் வந்தாலும் அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறது பிரியாவை விட மோசஸாக தான் இருக்கணும். உங்கள் அம்மா திட்டினாலும் பரவாயில்ல, என்னடா எங்களெல்லாம் கவனிக்கலாம், அங்கே கவனிக்கிறேன்னாலும் நீ என்ன யாரை தான் கவனிக்கணும்? பிரியாவுடைய குடும்பத்தை முக்கியப்படுத்தணும். அதே மாதிரி தான் பிரியா யாருடைய குடும்பத்தை கனப்படுத்தணும்? இது வேற மேட்டு போட்டு என்னமோ மூடி வச்சுருக்காங்க, ஒன்றும் தெரில. யாருடைய குடும்பத்தை தெரியுமாமா? சிவாவுடைய குடும்பத்தை கனப்படுத்தணும். நீ பாப்பாவுடைய குடும்பத்தையும் பிரியா உன்னுடைய குடும்பத்தையும் கனப்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஐக்கியம் என்ன செய்யும்? பெருகும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து வந்தால் மட்டும் கமகமன்னு சமைக்கிறா, எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்துட்டா போகும், ரசம் துவையல் வச்சிடறா பாஸ்டர், இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். பொதுவாகவே கடவுள் நம்மளை எதற்காக கொடுத்த? ஒருவரை ஒருவர் தாங்கி கொள்ளும்படியாக, அன்பினாலே தாங்கி கொள்ளும்படியாக. நிறைய செய்தி இருக்குது, நிறைய திருமண வீட்டில் நான் மெசேஜ் கொடுத்தேன். ஆனால் இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் தான் செய்தி டைமே. அதனால் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, 2 உறவுகளையும் நீங்கள் மதிக்கணும்.
உன் அம்மாவை பற்றி நீ பேசிட்டல, இரு உங்கள் அப்பாவை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி என்றைக்குமே நம்ம வரக்கூடாது. ஏன்னா நம்மளை கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறார்னா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை வைத்திருக்கிறார். இனிமேல் பிரியா வீட்டில், இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீ சொல்லுப்பா? 3 பேர். இனிமேல் பிரியா வீட்டில் 4 பேர். ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டில் 3 பேர் தானப்பா, இனிமேல் உங்கள் வீட்டில் 4 பேர். ஏன்னா இது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த உறவு. ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகிற ஒவ்வொரு நொடியும் கடவுளோடு இணைந்து நீங்கள் கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து கொண்டு போக வேண்டும். துணிகரமாய் பேசக்கூடாது, நீங்கள் சண்டை போடுவதில் முற்படக்கூடாது. சில காரியங்களை விட்டு கொடுத்து வாழணும். என் கணவர் என் மனைவி நான் தான் அன்பு காட்டுவேன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் முற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மற்றவங்களுக்கு முன்பதாக காட்சி அளிக்கிறதா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் காரியங்களெல்லாம் ஏற்ற வேலையில் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏற்ற வேலையில் என்ன செய்யணும்? அந்தந்த காரியங்களை நீங்கள் செய்யணும். பிரியா காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். நல்லா சமைச்சு ஜம்முன்னு வீட்டை சந்தோஷமாக எல்லாருக்கும் பரிமாறி குடும்பத்தை மகிழ்ச்சியாய் கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்தானத்தில் கடவுள் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, சண்டைக்காரியோடு குடியிருக்கிறதை பார்க்கலும் மனாந்தரத்தில் போய் குடியிருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மனைவிமார்கள் எப்பொழுதும் எதை கணவர்கிட்ட காட்டணும்? ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லி முடிக்கிறேன்ப்பா. பைபிள் கணவனை பார்த்து சொல்லுகிறது, உன் மனைவின் மீது என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்த வேண்டும். மனைவியை பார்க்க வரும்போதெல்லாம் கிஃப்டோடு தான் வரணும். நேற்றுக்கு தான் முதல் கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். அது ஏற்கனவே நீ கொடுத்துருக்கிறன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த மகளுக்கு, பெண்ணுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதை விட கணவருக்கு தான் முதல்ல கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலையும் கணவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். ஏங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கணவருக்கான ஒரு மரியாதையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கொடுக்குறீங்க. எல்லா வேலைகளும் நேரப்பட வேலையில் செய்யுங்க. ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. கடவுளே எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை கடவுளுக்கு செய்யுங்க. ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்பொழுது திருமணத்தை நடத்த போகிறோம். 2 பேரும் எழுந்து நில்லுங்க. இந்த குடும்பத்தார்கள் யாராவது முன்பதாக தாய் மாமா தானே வருவார், இந்த மாலையை இவங்க 2 பேருக்கு என்ன செய்யுங்க? போட்டு விடுங்க. சரி, அவதான் வரலையே, நீங்களே போடுங்க. வாராரா? ஐயா நீங்கள் போடுங்க. சரிங்க, நல்லது. இந்தாங்க, நீங்கள் போடுங்க முதல்ல. ஜெனிஃபர், சரிப்பா, அந்த எடுத்து போடுங்க. அவர் வார வரைக்கும் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. பிரியாட்ட கொடுப்போம். சிவா மோசஸ் என்ற இம்மணமகனை உங்கள் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கான மனைவியாக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறீர்களா? உறுதி கூறுகிறேன். ஓகே, இவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம சம்மதம் கேட்டோம். இவங்க 2 பேருமே உறுதி அளித்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே இரு மனங்களும் ஒரே மனமாக வாழ்வேன் என்று அவர்கள் சம்மதித்ததை நிமித்தமாக இப்பொழுது இவர்கள்ட்ட மேலும் சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். இப்போ நீ மைக்கை பிடிச்சிக்கோ. நான் சொல்ல நீங்கள் போங்க. நான் சொல்லுப்பா. சிவா என்ற மோசஸ் ஆகிய நான் பிரியா ஆகிய உன்னை என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு
சுகத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் தம்பி தூக்கம் வருதா வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை நேசித்து உன்னை நேசித்து உனக்குரிய கடமைகளை செய்து உனக்குரிய கடமைகளை செய் பிறர் முகம் நோக்காமல் பிறர் நோக்காமல் உனக்கு நல்ல புருஷனாக வாழ்வேன் என்று உனக்கு நல்ல புருஷனாக வாழ்வேன் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த சபைக்கு முன்பதாக உறுதி அளிக்கிறேன். இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கோ. நம்ம அடிக்கடி இப்போ அந்த பொண்ணுகிட்ட கொடு. பிரியா ஆகிய நான் மோசஸ் ஆகிய உங்களை எனது சொந்த புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்குரிய கடமைகளை செய்து ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உறுதி அளிக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற சபை மக்கள் இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க 2 பேரும் இணையக்கூடாத ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்படி ஏதாவது இருக்குதா? பின்னாடி எதுவும் கல்யாணம் நடக்குதோ? சரி, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எல்லோரும் இங்கே கவனிங்க. இவங்க 2 பேரும் இணையக்கூடாதபடி ஏதாவது காரணங்கள் சொல்லக்கூடுமானால் இந்த சபையில் இந்த இடத்துல சொல்லலாம். சொல்லாத பட்சத்திலே எல்லோருக்கும் இத்திருமணம் சம்மதம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறோம். இதற்கு பின்பதாக எந்த காலத்திலும் ஒரு காலத்திலும் இவர்களுக்கு பிரிவினையாக நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது, பேசக்கூடாது. ஆகவே இந்த நேரத்தில் கடவுள் இந்த திருமணத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இவர்கள் இருவரும் மோதிரங்களை மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். கிறிஸ்தவ வழக்கத்தின்படி இவர்கள் இருவரும் மோதிரங்களை மாற்றி இந்த திருமண பந்தத்தில் இணைய போகிறார்கள். அதற்கு பின்பதாக இவர்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி மாங்கல்யம் கட்டிக்கொள்ள போகிறார்கள். இன்னும் தொடர்ந்து சொல்ல போனால் பெண்ணுடைய தகப்பனாரை நீங்கள் இப்பொழுதே முன்னாடி அனுப்பிவிடுங்கள். நீங்கள் மோதிரத்தை கொடுங்கம்மா. பைபிள் வச்சுருங்கய்யா, ஓரத்தில் வச்சுருங்க. அந்த மோதிரத்தை மாட்டும்போது க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுங்க. தம்பி சிவா, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எடுங்க. நீங்கள் மோதிரம் போட்டு விடுங்க. தம்பி கேமராவில் தெரியணும். என்னப்பா? அவங்க நிற்கட்டும். ஐயா நில்லுங்க. இப்போது பிரியா மோசஸ்க்கு மோதிரத்தை அனுப்பிப்பார். எல்லாம் கரங்களை தட்டி சந்தோஷத்தில். ஓகே, கை உடஞ்சிடாமம்மா. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, சரி. இப்பொழுது அடுத்த கட்டமாக நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நேராக வந்திருக்கிறோம். ஐயாவுடைய பேர் என்ன? இதுவரைக்கும் சின்னமுத்துவின் மகளாக இருந்த இந்த பிரியாவை இப்போ சின்னமுத்து ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகளை சிவாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க. இனிமேல் எல்லாவற்றிலும் நீங்கள் தான் தகப்பனாகவும் எல்லா காரியத்திலும் இருந்து என் மகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த கரத்தை பிடித்து மணமகனாக இருக்கிற சிவா மோசஸுடைய கரங்களிலே இப்பொழுது கொடுக்க போகிறார்கள். முடிந்தவரை இப்படி திரும்பிக்கோங்க, எல்லோரும் பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சரி. ஐயா நீங்கள் இந்த பக்கம் வாங்க. அம்மா நீங்கள் இங்கே வந்துருங்கம்மா. ஐயாவுக்கு தான் முக்கியமான வேலை. நீங்கள் இங்கே நில்லுங்கம்மா. அந்த மகளுடைய கரத்தை வலது கையை பிடிச்சி உங்களுடைய மருமகனாக இருக்கிற உங்களுடைய மகனாக இருக்கிற சிவா மோசஸுடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ கொடுங்க. அப்படியே நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கட்டும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாயா உங்களுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தொடர்ந்து கூட
இந்த திருமணத்தை இந்திய சட்டத்தின்படி அங்கீகரிக்கும்படியாக இந்த மாங்கல்யத்தை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறார்கள். அந்த இது எங்கே வச்சுருக்கிறீங்கம்மா? ஏன்பா எல்லாத்தையும் பின்னாடியே பதுக்கி வச்சுக்கிட்டீங்க? ஆமாம், எடுத்துருவான். இப்போ எடுத்துருவாங்க, கொண்டு வாங்க. தம்பி வாங்கய்யா. வச்சுருக்கீங்களா? கையில் வச்சுருக்கீங்களா? கொடுங்க, ஜோம் பண்ணுங்க. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருமணத்தில் கர்த்தர் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதை அணிந்து கொள்ளும் பொழுது இருவருக்குள்ளேயும் பந்தங்கள் இணைக்கப்படுவதாக, உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இரு குடும்பத்துக்குள்ளே சமாதானங்கள் பெருகுவதாக. கர்த்தர் இதை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் இதை உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய நன்மையின் கரம் இதை வாங்கி கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இந்தாங்க தம்பி, நீங்களே அவருடைய கரத்தில் கொடுங்க. நீங்கள் கட்டிட்டு, தாலி கட்டிட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். ஐயா ஃபோன் எல்லோரும் இந்த பூலாம் இருந்தால் போடுங்க. எல்லோரும் ஏதோ முறைச்சி பார்க்குறீங்க. எல்லோரும் எந்திரிச்சு கூட நின்றுக்கோங்க சந்தோஷமாக. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வலை திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுவே. வலை திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுவே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இந்த வாழ்க்கை இன்னுமே தான் பழுகி பெருக போகிறது. ஆண்டவர் சொல்ல, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவா தம்பி எங்களை வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் காரில் கூட்டிகிட்டு போவார், எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போவார். ஆனால் நல்ல ஸ்டெடியாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி தாலி கட்டும்போது கையெல்லாம் நடுங்குது. சரி, ஓகே, ஜெபம் பண்ணுவோமா?